ஒரு பரந்த பச்சை நிலத்தில் வானவில் நிழல் போல் பிரகாசிக்கும் கிராமம் ஒன்று, அதுவே வண்ணவிலாசம். அங்கு எந்த வெற்றிடமும் இல்லாமல் வண்ணங்கள் பறந்து இருக்கின்றன. மரங்கள் மஞ்சள், வீடுகள் நீலம், கடைகள் இளஞ்சிவப்பு. இது வண்ணவிலாசம், வண்ணங்களால் வாழும் பூச்சிகளின் உலகம். இங்குள்ள சிறிய வண்ணத்து பூச்சிதான் திவி. அவளது சிறப்பம்சம் அவளது இறக்கைகள் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு வண்ணங்களில் மாறும். திவி சொல்கிறாள், நாளைய நிறம் என்னவோ தெரியல, ஆனா வண்ணம் மட்டுமல்ல, வாழ்க்கையும் வித்தியாசமாதான் இருக்கணும் இல்லையா? ராசா சிவப்பு நிறத்தில் பறக்கும் துணிச்சலானவன். நீலா அமைதியான நீல வண்ணத்து பூச்சி. பொன்னி சிரிப்பை சிந்தும் மஞ்சள் பூச்சி. அவர்கள் சேர்ந்து பறப்பார்கள், விளையாடுவார்கள், வண்ணங்களால் பூங்கா போல் கிராமத்தை அலங்கரிப்பார்கள். மின்னல் பாயும் இரவில் வண்ணங்களை உறிஞ்சும் ஒரு கருப்பு பூச்சி வருகிறது. அவன் பெயர் நிழல் மண்டலமான். அவன் பறந்த பின் மரங்களும் வீடுகளும் ஒரே சாம்பல் நிறம். குழந்தைகள் அலறுகிறார்கள், வண்ணவிலாசமழிந்தது போல. திவி சொல்கிறாள், நாம் ஒவ்வொருவரும் ஒரு வண்ணத்தை பகிர்ந்தாலே மீண்டும் வண்ணங்களை உருவாக்கலாம். அவளது இறக்கைகளில் ஒளிரும் வண்ணங்களை ஒவ்வொரு நண்பருக்கும் பகிர்ந்தாள். அவர்கள் அதை வானத்தில் பறக்கவிட்டு வண்ணவிலாசத்தை மீட்டார்கள். கிராமம் ஒளிர்கிறது. வானவில் வட்டமாக வானில் தோன்றுகிறது. அங்கு ஒரு வண்ண விழா நடக்கிறது. திவி, நிறம் என்பது தோற்றம் மட்டுமல்ல, அது ஒவ்வொருவரின் உள்ளத்தில் ஒளிரும் நட்பு. குழந்தைகளே, நாம் அனைவரும் வித்தியாசமான வண்ணங்கள் கொண்டவர்கள். ஆனால் அந்த வண்ணங்களை ஒன்றிணைக்கும்போது மட்டும்தான் வாழ்க்கை ஒரு வானவில்லாக மாறும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான கதை வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க.